வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்தே ஒவ்வொரு துறையிலும் மக்களுக்கு எப்படி பணியாற்ற வேண்டும், எந்த வகையில் அவருடைய வாழ்வை முன்னேற்றிட முடியும், படித்த இளைஞர்கள் முதல் கிராமப்புற விவசாயிகள் வரை அத்துணை மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டங்களையாக செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதற்கான வளர்ச்சியையும் நாம் கண்கூடாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் என்கிற அந்தஸ்து மட்டுமல்ல, நம்பர் 1 முதலமைச்சர் என்கிற பெருமையும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற சம்பவங்கள் என்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு என்பது அதை மறுப்பதற்கில்லை. அந்த தவறை ஒப்புக்கொண்டு அதற்கு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வகையில்தான் கலந்து ஆலோசித்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் திருப்புவனத்தில் நடைபெற்ற அந்த அஜித்குமார் என்பவருடைய மரணம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. காவல்துறை அவர்கள் கண்மூடித்தனமாக தாக்கியதில் அவர் மரணமடைந்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அந்த குடும்பத்திடம் தொலைபேசி வாயிலாக பேசிக்கொண்டு சாரி என்கிற வார்த்தையெல்லாம் கேட்டு நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அந்த நடவடிக்கையும் இன்றைக்கு எடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது பிரச்சனை அல்ல, ஆனால் நடவடிக்கை எடுத்த பிறகும் கூட இப்படியான ஒரு விமர்சனத்தை முன்வைப்பது என்பது அஜித்குமார் மீதான அனுதாபத்தை விட அரசியல் என்பதே மேலோங்கி இருப்பதை கண்கூடாக பார்க்கிறோம். விரிவாக நாம் வாதிக்கலாம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து விக்கி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று ஊடகவியலாளர் புன்னைவளவன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி நாராயணமூர்த்தி அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினுடைய தாக்குதலால் உயிரிழந்த அஜித்குமாரினுடைய தம்பி நவீன் அவர்களும் நம்முடைய சமூக வலைத்தளம் வாயிலாக இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். விக்கி, நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். நல்ல பேர் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு ஆட்சியில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து நிறைய விமர்சனத்திற்கு வழிவகுத்துருது. அப்படித்தான் திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாருடைய மரணம் வழக்கும் கூட. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம முதலமைச்சர் அவர்கள் ராஜினாமா செய்யணும், பொறுப்பு ஏற்றுக்கணும், இந்த அரசு தறிகிட்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னு நிறைய விமர்சனங்கள் கண்டனங்கள் வருதே. முதல்ல பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பவன் தான் ஒரு தலைவன் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. இப்போ மக்கள் பாதிக்கப்படும் போது மக்களின் துயர்த்துடைக்கிற இடத்துல யார் ஒருவர் இருக்கிறாரோ அவரே அவர்களின் தலைவராக அடையாளப்படுத்தப்படுகிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முதல்ல அது தலைவர் அவர்களின் குரல் எல்லா இடத்துலையும் ஒலித்திருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருப்பதை அவர் நிச்சயமாக அவருடைய வார்த்தைகள் நீங்கள் கவனிக்கணும். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவங்க தொடர்பு கொண்டு பேசின விஷயத்தையும் தலைவர் அவர்கள் தொடர்பு கொண்ட அந்த வார்த்தை இருக்கல, எந்த ஒரு முதல்வரும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு தவறு நடந்து விட்டது, அதற்காக மன்னிப்பு கேட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நமது தலைவர் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா மனமும் அதை ஒத்துக்கிட்டு அதை சொல்கிறார்ல, அரசு தப்பு பண்ணியிருக்குமா, நெற்றிக்கண் தொடர்ந்தாலும் குற்றம் குற்றமே என்று எப்படி சொன்னாங்களோ அதே வழியில் அரசு இந்த இடத்துல ஒரு அதிகாரிகள் தவறு இழைத்து விட்டார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்களை நான் விட மாட்டேன். இதற்கு சம்பந்தமற்றவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக நான் அதற்கான நடவடிக்கை எடுப்பேன். இந்த நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்து விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களோட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் தெரிவிக்கிற விஷயம் நீங்கள் மற்றவர்களால் எப்படி பார்க்கப்படுமோ இல்லை, பொதுமக்களால் நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு தலைவர் நேரடியாக பேசுகிறாரே, அவர்களோட துயரில் பங்கு கொள்கிறாரு. ஏங்க ஒரு 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 அரசியலில் செயல்படுகிறவர்களோட இயல்பு என்னவா இருக்குன்னா, ஒரு பொதுமக்கள் நல்லது கெட்டதில் நிற்கிறாங்க, அதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு நல்லது நடந்தாலும் அங்கே ஒரு தலைவர் நிற்கணும், ஒரு கெட்டது நடந்தாலும் அங்கே ஒரு தலைவர் நிற்கணும், அதை தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அந்த விஷயத்தில் தலைவர் அவர்கள் தெளிவாக இருக்கிறார். 100% மக்களுக்கு ஒரு கெடுதல் என்றாலும் அந்த இடத்துல நிற்கிறார், மக்களுக்கு ஒரு நல்லது என்றாலும் அங்கே அந்த இடத்துல முதல்ல நிற்கிறார். அப்படி நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டது மட்டுமல்லாமல் அவர் வைத்த கோரிக்கையும் இன்றைக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். நீங்க சொன்னது சரியான ஒரு விஷயம் தான். அதாவது மகிழ்ச்சியிலும் உடன் நிற்பது, துயரத்திலும் உடன் நிற்பது அப்படிங்கிறது முதலமைச்சர் அவர்கள் எந்த இடத்துல மக்கள் இருந்தாலும் அதுக்கு முன்னோக்கி போய் நிற்கிறாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனா அப்படியான ஒரு துயரம் நிகழ்ந்துவிடக் கூடாது தடுப்பதான அரசு நீங்க கூட நிற்பதை விட ஏன் தடுக்க முடியலங்கிறது தான் ஒரு பிரச்சனையாவே நீங்க முன்வைக்கிறாங்க. நிச்சயமா நீங்க இதை கம்பேரிட்டிவ்லி பார்க்கணும். ஒரு சமூகத்தில் நடக்கிற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு, மற்ற கிரைம்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்தில் நடந்த லாக்அப் மரணங்களும், தற்போது நமது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த லாக்அப் மரணங்களும், அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற விசாரணை நடந்த லாக்அப் மரணங்கள் கிட்டத்தட்ட 340 சொச்சம்.
யாரு? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்தில் லாக்அப் மரணங்கள் மட்டும் 43க்கு மேற்பட்ட. அப்ப கம்பேரிட்டிவ்லி நீங்க இந்த 4 ஆண்டுகளை நீங்க பாத்தீங்கன்னா இப்பொழுது நடக்கிற திராவிட மாடல் ஆட்சியில் கம்பேரிட்டிவ்லி குறைவு தான். ஆனா நான் அதையும் என்ன சொல்றாரு தலைவர், தவறு இருக்கு, இதையெல்லாம் சரி பண்ணணும் தான் சொல்றாரு. 100% ஒரே விஷயத்தை செய்து முடிச்சிட முடியாது. ஒரு 4 ஆண்டு காலத்துல எல்லாத்தையும் டோட்டலா வந்து நீங்க வந்து வேனிஷ் பண்ணி சரி பண்ணிடுவோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. மாற்றம் எல்லாரிடத்திலும் இருந்து தான் பிறக்கிறது. இன்னைக்கு காவல்துறை மேல உடனடியாக நடவடிக்கை இருக்கு. நீங்க 2 ஆட்சியும் கம்பேர் பண்ணுங்க. அதிமுக ஆட்சியில சாத்தான்குளம் சம்பவம் நடந்தது. நீங்க பெனிக்ஸுக்கும் அவரும் வந்து படுகொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் படுகொலை செய்யப்பட்டத எடப்பாடி பழனிசாமி அறிக்கை என்ன தெரியுமா சொன்னது? உடல்நலக் குறைவினால் இறந்து போனார்கள் சொன்னது. எஃப்ஐஆர் போட்டது எப்ப? 15 நாட்கள் கடந்து எஃப்ஐஆர் போட்டாங்க. அவர்கள் அந்த காவலர்களை கைது செய்தது எப்ப? 25 நாட்களுக்கு மேலாக. அப்ப இன்றைய ஆட்சியில 27ஆம் தேதி வந்து அந்த நபருக்கு வந்து அதாவது நகை காணா போச்சுன்னு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. 28ஆம் தேதி விசாரிக்கிறாங்க. 28ஆம் தேதி ஈவினிங் இறந்து போறார். 29ஆம் தேதி அவரை 5 பேர் மேலும் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு 30ஆம் தேதி வந்து 29ஆம் தேதி வந்து உடற்கூறு ஆய்வுல வந்து கொலைதான், அடித்துதான் செய்துதான் கொண்டிருக்காங்க. உடனே கொலை வழக்கு பதிவு செய்யப்படுது. அடுத்து 3 நாட்கள்ல சராசரி என்ன நடக்கணுமோ சட்டத்தின்படி எல்லாமும் நடக்குது. உடனடியாக சிபிஐ விசாரணை கேட்கறாங்க, கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல என்னங்க செய்யணும்? அதுதான் நான் சொல்றேன். தலைவர் 100% சரியாக இருக்கிறார். ஆனா இந்த தவறுகள் எல்லாம் குறைக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் அவரிடத்திலும் இருக்கு. அதை நோக்கியும் வந்து சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ஒரே விஷயத்தை நீங்க வந்து நீங்க என்ன சொல்ற கிராஜுவலா தான் பார்க்கணும். நீங்க கூட 100ல இருந்து உடனே 0க்கு வந்துட முடியாது. அந்த கிராஜுவல் ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டு வரணும். அப்ப அந்த ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா காவலர்களும் சில தவறு செய்யறாங்க, தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க. நீங்க பொதுமக்களும் நிறைய விஷயங்களை, இப்ப ஒரு பொதுமக்களுக்கு ஒரு காவலர்னு போட முடியுமா? ஒரு நபருக்கு ஒரு ஆள்னு போட முடியும். எங்கோ ஒரு சந்தில ஒரு வழிப்பறி நடக்கலாம், உடனே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றதுல பேச முடியாது. நீங்க அந்த ரேஷியோ வைத்து பேசணும். தமிழ்நாடு இன்னைக்கு அமைதி பூங்காவாக இருக்கிறதா? இந்தியாவில் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் கம்பேரிட்டிவ்லி நீங்க தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கு. ஆம், சர்வே இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. ஆனா மத்த மாநிலங்கள் எப்படி இருக்கு? பாஜக ஆளுகிற மாநிலங்கள் எப்படி இருக்கு? அதை கம்பேர் பண்ணல. இன்னைக்கு சென்னை, தமிழ்நாட்டில் தலைநகராக இருக்க சென்னையில பெண்கள் இரவு 1 மணி வரைக்கும் இன்னைக்கு வேலை செய்து விட்டு தனியாக நடந்து போக முடியும். ஆனா பிற மாநிலங்கள், டெல்லியில கூட அதை நடந்து போக முடியல. ஆனா அப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுத்திருக்கிற முதல்வர் தமிழக முதல்வர் அவர்கள். ஆனா நீங்க சொல்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதை தலைவர் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார். படிப்படியாக இதெல்லாம் சரி செய்ய கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி கம்பேரிட்டிவ்லி தான் பேசணும் அப்படிங்கறத எவ்வளவு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது, அப்படி குறைந்திருந்த சம்பவங்களிலும் அவர் நேரடியாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அப்படிங்கிறது படிப்படியா நீங்க சொன்னீங்க. சிபிஐ விசாரணை கேட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, யாரும் கேட்கவில்லை, அதற்கு முன்பாகவே முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்கன்னு நம்ம பதிவு செய்யலாம். புனைவளவன், நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்த துயர சம்பவம் நடக்கக்கூடாத ஒன்றுதான், நடந்தேறி விட்டது. முதலமைச்சர் சொன்ன அதே வார்த்தைகள் தான். அதற்கு பிறகு அரசோட நடவடிக்கை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இன்றைக்கு இதற்கு எதிராகனா தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகள் போதவில்லை என்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து அங்கே திருபுவனம் பக்கத்தில் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இதற்கு பிறகு அரசு என்ன செய்ய வேண்டும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கிறது இதில் பேசுவாங்கன்னு பார்த்தா அதற்குள்ளேயே போகாமல் முழுக்க அது அரசியல் குற்றச்சாட்டாகத்தான் இருக்கிறது. இந்த தனிப்பட்ட வழக்கில் இவர்களுக்கு நீதி கிடைப்பதை நோக்கி நகர்கிறதாங்கிற கேள்வி வருது. இப்போ முழுக்க அந்த டியூ ப்ராசஸ் அவர் விக்கி அவர்களை பதிவு பண்ணார். அவர்கள் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. எஃப்ஐஆர் வந்து கஸ்டோடியல் டெத் செக்ஷன் தான் முதல்ல போடுறாங்க. போடப்பட்டதும் அவர்கள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்படுறாங்க, சஸ்பென்ஷன். இதற்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் வந்த பிறகு கொலை வழக்காக பிஎன்எஸ் படி மாற்றப்படுகிறது. அதற்கு பிறகு சிபிசிஐடி, பிறகு சிபிஐங்கிற இடத்துக்கு போகுது. இப்போ என்னன்னா, பொலிட்டிக்கலாக அவங்க எடுக்கலாம்னு நினைக்க இருந்த அந்த ஆயுதத்தை முதலமைச்சர் கிளீன் போல்ட் ஆக்கிட்டாருங்கிறதுனால சிபிஐ கேட்டு தான் அடுத்தவங்க வரணும். இப்போ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு போராட்டம் அறிவிக்கிறார்கள்ங்கிற செய்தி வருது. எதற்கு? சிபிஐ விசாரணை தான் அவங்க கேட்டாங்க. அவங்க அதுக்கு இனிமே அறிவிக்கிறதுக்கு இதுக்கப்புறம் அவங்க அறிவிச்சா என்னங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இனிமே நீங்க அழுத்தம் கொடுக்க வேண்டியது சிபிஐயை நோக்கி, இந்த வழக்கு துரிதமா விசாரிக்கணும் என்று நீங்க நீதிமன்றங்களுக்கு போய் இதை எல்லாருக்குமான நியாயங்கிற இடத்துக்கு வரணுமே தவிர, இனிமே இதற்கு மேல திமுகவை நோக்கி நீங்க எப்படி திருப்ப போறீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு நிராயுதபாணியாக பொலிட்டிக்கலி நிக்க வைத்திருக்கிறார் முதலமைச்சர். ஏன்னா அவங்க களமாடுறதுக்கான அந்த பொலிட்டிக்கல் கிரவுண்டே அந்த பக்கம் இல்லை. ஏன்னா முதலமைச்சர் நடவடிக்கை அப்படி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க தரப்புல இருந்து இன்றைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலமைச்சர் சாரி கேட்டதை நீங்க சொல்றீங்க, சாரி எல்லாம் ஒரு பதிலா, அது உணர்வுபூர்வமா முதலமைச்சர் பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. நேரடியா அந்த துறைக்கு பொறுப்பு வகிக்கிற முதலமைச்சர் அவர்கள் பதவியெல்லாம் விலகணுங்கிற அளவுக்கு பேசுறாங்களே. பேசக்கூடியவர் அதே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், அவர் முதலமைச்சராக இருந்தபோது நடந்த கஸ்டோடியல் இடத்துல எத்தனை முறை அவர் என்னென்ன விஷயங்களை செய்தாருங்கிறத
ஒரு உதாரணமா காட்டினா இன்னும் பெட்டரா இருக்குமேங்கிற கேள்வி வருது. இப்போ என்னன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இடத்துல நீதிமன்றத்தில் போய் அரசு ஒப்புக்கொள்கிறது. இதற்கு பிறகு என்னென்ன இந்த விஷயத்தில் லேப்ஸ் நடந்திருக்கானா நடந்திருக்கு. இனிமே இப்போ இது நடந்த விஷயங்களுக்கான லேப்ஸ், நெக்லிஜென்ஸ், பார்ட்டிசிபேஷன், அதாவது அந்த அடிப்படை காவலர்களில் தொடங்கி உச்சபட்ச நிலையில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல்ஸ் வரைக்கும் அவர்கள் இதில் ஏதாவது குளறுபடி செய்திருந்தாலோ அல்லது அலட்சியமாக இருந்திருந்தாலோ அல்லது பங்கேற்பு அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்கு, ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு முறையில் அதில் உள்ள ஜாயிண்ட் ஆயிருக்காங்கன்னா இந்த 3 காரணங்களுக்காகவும் தனித்தனியாகவோ சேர்த்தோ நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு நீதிபதிகளிடமே பதிவு செய்திருக்கிறது. அதை கேட்டுட்டு அதை ஏற்றுக்கொண்டு தான் 8ஆம் தேதி வரைக்கும் நேரம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்னென்ன வகைப்படுத்தல், ஏன்னா நீங்கள் அலட்சியமாக இருப்பதும் இந்த இடத்துல குற்றமாக கருதப்படும் இடம் வருது. குளறுபடி இதில் அந்த 5 தனிப்படை கான்ஸ்டபிள்ஸில் தொடங்கி உங்களுக்கு டிஎஸ்பி சஸ்பென்ஷன்ல போட்டாச்சு, எஸ்பியை காத்திருப்பு பட்டியலில் போட்டாச்சு. இதற்கடுத்து என்ன எதிர்பார்க்குறீங்கிற கேள்வியும் இல்லை. நிச்சயமா சில பேருடைய பொது நீரோட்டத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்லிக் கொள்கிறவங்க சாத்தான்குளம் சம்பவத்தையும் இதையும் வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ விக்கி என்ன பதில் சொன்னாலும் கூட ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கப்படும். ஆனால் அதில் எடுத்த நடவடிக்கை இல்லை எடுக்க தயங்கிய விஷயங்கள் முதலமைச்சர் இதில் எப்படி ஆக்ட் பண்ணுறாரு, அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டியதாக இல்லை. சாத்தான்குளத்தில் அது ரெண்டுத்தையுமே ஒப்பிடலாமாங்கிற கேள்வியே இருக்கு. சாத்தான்குளத்தில் காவல்துறையினுடைய அறிக்கையை முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் அப்படியே ரெசிப்ரோகேட் பண்றாரு. மீண்டும் ஒரு முறை அதை அப்படியே பொதுவெளியில் பதிவு பண்றாரு. அவங்களுக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டு உணவு வாங்கி கொடுத்ததில் சிக்கல் என்று அப்படியே அது அரசினுடைய குரலாக மாறியது. இங்க அவருக்கு வலிப்பு ஏற்பட்டது, ஏன்னா கஸ்டோடியல் டெத்துன்னு வரும்போது அவங்க பதிவு பண்ணக்கூடியது அவருக்கு அன்றைக்கு இரவு தப்பிக்கும் பொழுது வலிக்கு விழுந்து வலிப்பு ஏற்பட்டு இறந்து விட்டார். அது அரசு ரெசிப்ரோகேட் பண்ணல. அதுல விசாரணையை மேற்கொள்ளப்பட்டு துறை ரீதியாக மற்ற விஷயங்களை நகர்த்தி அதற்கு பிறகு சஸ்பென்ஷன்ல போட்டுட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ற இடம் வருது இல்லையா? அப்ப கொடுத்ததை அப்படியே காவல்துறை என்ன சொன்னதோ அவர்களை காப்பாற்றுவதற்கு அன்றைக்கு செய்ததை எடப்பாடி அவர்கள் எப்படி எதிர்கொண்டார் என்பதற்கும் இன்றைக்கு முதலமைச்சர் எப்படி எதிர்கொண்டிருக்கிறார். நீங்க துறைக்கு தலைவராக இருந்து உள்துறையும் கையில் வைத்திருக்கிறவர் என்கிற முறையில் இதை செஞ்சுட்டாரு. பட் இதை தாண்டி அடுத்த அந்த குடும்பத்துக்கு என்னென்ன விதமான தேர்தல்களை கொடுக்குது, அது நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடியதாக எப்படி பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அந்த குடும்பத்தில் அவர் தான் முதல் பிள்ளையாக இருந்து வேலைக்கு பணிக்கு போயிருக்கிறார். அவர் தான் 2004 அவருடைய தகப்பனால இழந்துட்டார். அவர் தான் பிரெட் வின்னரா இருக்காரு. அப்ப அடுத்த இடத்துக்கு வரும்போது அந்த குடும்பத்துக்கான சப்போர்ட் சிஸ்டம் என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு போகுது இல்லையா? இது இந்த ஒரு விஷயத்துல இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய, ஏன்னா நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது அவங்களுக்கு போதுமா, இழந்த உயிர் வந்து விடுமாங்கிறது கேள்வி. ஆனால் ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்க வேண்டிய அந்த தார்மீக பொறுப்பு, நீங்க மாரலி, எத்திக்கலி, லீகலி அவர் செய்யக்கூடிய ஸ்டாண்டுங்கிறது தெரியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவா செய்யறதை தாண்டி இந்த 2 இடங்களையும் தொட்டிருக்கிறார்ங்கிற இடத்துல இருந்து நம்ம அதை பார்க்க வேண்டியது. நிச்சயமா நம்ம சாத்தான்குளம் விவகாரத்திலையும் கூட நீதிமன்றம் தலையிட்டதற்கு பிறகு சிபிஐ விசாரணை இல்ல, இன்றைக்கு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோதும் கூட சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் கேட்போம், நீதிமன்றம் போவோம் சொன்னதற்கு பிறகு போச்சு. ஆனால் நேற்றைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில அரசின் நடவடிக்கை ஏற்கத்தக்கதாக இருக்கிறது, சிபிசிஐடி விசாரணையை போதும் அப்படி நீதிபதிகள் சொன்னாங்க. ஆனா முதலமைச்சர் கொண்டு வந்தாங்க சிபிஐன்னு அவரை முன்னோக்கி கொண்டாருங்கிறது பதிவு பண்ணலாம். நம்ம பேசுவோம் அந்த சுற்றுகளில். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி நாராயணமூர்த்தி அவரும் சமூக வலைதளம் வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார். நாராயணமூர்த்தி சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த திருபுவனம் விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் காவல்துறை மேல நிறைய குற்றச்சாட்டுக்கள், ஒரு விசாரணை கைதியை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்குள்ள சரியான வழிகாட்டுதல்கள் இல்லையா? ஏன் இந்த மாதிரி நடக்குது? நீங்க ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியை எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை? முதற்கண் கலைஞர் தொலைக்காட்சிக்கு எனது நன்றியும் நேயர்களுக்கு எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியாக என்னுடைய மன வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிக மிக துரதிர்ஷ்டவசமான, தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகும். முக்கியமாக இது முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்ட காவல்துறையினரின் கவனக்குறைவும் அலட்சிய போக்கும் நிச்சயமாக காரணமாக அமைந்துவிட்டது. இதற்கு காரணங்கள் என்னவென்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், lack of administrative control by superior officers. டெப்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் அவருடைய முழு நிர்வாகத்தின் கீழ் தான் இந்த விசேஷ ஸ்பெஷல் பார்ட்டி இயங்கி கொண்டிருக்கிறது. அவர் இதை முழுமையாக கண்காணிக்க தவறிவிட்டார். இந்த வழக்கை பொறுத்த அளவில் முதல் கோணலே முற்றும் கோணலாக அமைந்து விட்டது. பொதுவாக காவல்துறையில் ஒரு புகார் வரும் என்றால் அந்த புகாரை முதலில் பதிவு செய்ய வேண்டும்.
once registered either by CSR or by an FIR, then only the investigation commences. ஓகே இங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான இதுவரைக்கும் கிடைத்த தகவலின்படி இந்த சம்பந்தப்பட்ட 5 காவலர்களும் அவர்களே இயங்கினார்களா அல்லது அவர்களை இயங்குவதற்கு அந்த துணை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டாரா என்பதை இன்னும் வெளிப்படையாக தெரியவில்லை. இருந்தாலும் இந்த துணை கண்காணிப்பாளர் கீழே இயங்கக்கூடிய இந்த காவலர்கள் தான் செய்தார்கள் என உறுதிப்பட்ட நிலையில் இந்த துணை கண்காணிப்பாளரும் அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஆய்வாளரும் முக்கியமாக பொறுப்பேற்கப்பட வேண்டும். இதில் எந்த விதமான இரண்டாம் பட்ச கருத்துக்கே இடமில்லை. சரி இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால் ஒரு தனிப்படை, ஒரு தனி காவலர்கள் ஒரு குற்றத்தை விசாரித்த முறையே தவறான முறை. முக்கியமாக அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரி நிலை ஆபீசர் அதுல இருந்திருக்க வேண்டும். ஓ இதுவரைக்கும் எந்த ஆபீசருக்கும் கூட அவங்க கூட பயணம் பண்ணதாகவோ இந்த காவலர்களை கண்காணித்ததாகவோ தகவல் இல்லை. ஆக மொத்தமாக நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் கூர்ந்து நோக்கினால் முழு தகவலும் காவல்துறை மேல் உள்ளது. இதற்கு நமது அரசாங்கமும் மாண்புமிகு முதல்வரும் இதற்கு ரியாக்ட் பண்ண விதம் இருக்கு பாத்தீங்களா? என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன், இந்தியாவில கூட, ஏன் தமிழ்நாட்டுல இல்லைங்க, இந்தியாவில கூட எந்த முதலமைச்சரும் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உடனடியாக ஒரு ஆறுதலையும் ஒரு நிவாரணத்தையும் உறுதி செய்தது இதுதான் இந்திய நீதி நிர்வாகத்துறையில் முதல் நிகழ்வாக இருக்கக்கூடும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. முக்கியமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இறந்து போன அந்த தம்பியினுடைய அம்மாவையும் தம்பியையும் கூப்பிட்டு அவரது குடும்பத்தின் துக்கத்தில் நானும் பங்கேற்கிறேன் என்று கூறியதே ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிர்வாக சிறப்பாக நான் கருதுகிறேன். இதுவரைக்கும் போலீஸ்ல நடந்ததே இல்லை. ஒரு சாதாரண காவலர்கள் செஞ்ச தவறுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களே ஒரு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது நிச்சயமா காவல்துறையில ஒரு களங்கமான நிகழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணமோ அல்லது ரிலீஃபோ அவர் கொடுத்தாருன்னா அது அந்த குடும்பத்துக்கு இப்ப எவ்வளவு தூரத்துக்கு அது ஒரு மன அமைதியை கொடுக்கும் அப்படிங்கிறது இரண்டாவது ஒரு மனித நேயமான எவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகும். மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நடந்த குற்றத்திற்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டோ அல்லது அதை நியாயப்படுத்தியோ அரசாங்கமோ அல்லது அமைச்சர்களோ அல்லது முதல்வரோ இதுவரைக்கும் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. நடந்தது தவறு என்று ஒத்துக்கொண்ட ஒரு மனப்பாங்கை தான் இங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு தூரம் காவலர்கள் ஒரு மனசாட்சி இல்லாமல் நடந்து கொண்டதற்கு காரணம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் சில நேரங்களில் காவலர்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தமும் மன சூழ்நிலைகளும் ஒரு விதத்துக்கு காரணமாக அமைகின்றது. நிச்சயமா சார். அதாவது காவலர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த மன ரீதியான உளவியல் சிக்கல்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் பத்தி நம்ம வந்து பேசலாம். இது ரொம்ப சிக்கலான ஒரு சூழலாங்கிற கேள்விக்குள்ளேயே நம்ம போக வேண்டியது இருக்கிறது. ஒரு கம்ப்ளைண்ட் வருது, நகை எடுத்தாங்களா இல்லையா, அந்த சம்பவம் நடந்ததா உண்மையா அப்படிங்கிறதுலாம் இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வரும். ஆனா ஒரு குற்றச்சாட்டு வந்ததற்கு பிறகு சிலர் ஒத்துப்பாங்க, சிலர் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியாக இருக்கிற போது கையில தடி எடுக்கக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கிறதா? நேற்றைக்கு நீதிமன்றம் நீங்க எப்படி அடிப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இதை காவல்துறை கையாளுகிற விதம் என்பது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமாங்கிற கேள்வி இருக்கிறது. விக்னேஷ், இது விக்கி, இதுல வந்து எடப்பாடி அவர்கள் கண்மூடித்தனமாக விமர்சித்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் சாரிமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கேட்டாங்க. சாரி எல்லாம் கேட்கறது வந்து ஒரு உணர்வே இல்லை, ஒரு சொரத்தே இல்லை. அதே மாதிரி நடக்கக்கூடாது நடந்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நான் கூசலையா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இல்லை, நான் கூசலையாங்கிறது எடப்பாடி பழனிசாமி பேசிய பழைய பதிவுகளை எடுத்து பார்த்து தான் சொல்லணும். ஏன்னா சாத்தான்குளம் படுகொலையில் காவல்துறை விட்ட அறிக்கையை அப்படியே இவர் ஒப்புச்சார். அதாவது ஜெயராஜ் வந்து மூச்சுத்திறனாலும் இன்னொரு வந்து உடல்நிலை குறைவாலும் ஃபெலிக்ஸ் வந்து இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் நாக்கு கூசலையா? சரி, இன்னைக்கு தொடர்பு கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட அஜித்தின் தாயாரோடு பேசுற நீங்க அன்னைக்கு வந்து ஏன் அவர்களோட பேசல, அவர்களோட குடும்பத்தினரோடு பேசல? ரைட்டு. ரெண்டாவது வர, நீங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல ஸ்னோலின் செத்து போனாங்க, 13 தமிழர்களை சுட்டு கொண்டாங்க. முத நாள் 12 பேரும், மறுநாள் ஒருத்தரும் 13 பேர். அப்ப அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அந்த 13 பேர் குடும்பத்தை சென்று பாத்தீங்களா? பார்க்கல. அப்ப நீங்க இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க?
உங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்த படுகொலைகள் என்ன, அதற்கு பிறகு நீங்க வந்து அங்க அப்ப நீங்க அரசுக்கு ஆதரவாக அரசு தரப்பாகவே நின்னது என்ன, இன்னைக்கு மக்களின் துயர் துடைக்கிற ஒருவராக மக்களின் தலைவராக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுகிறது வந்து வரலாற்றில் தமிழக முதல்வர் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பவம் இருக்கா? வேறு யாராவது ஜெயலலிதா அவர்கள் இது மாதிரி யாருக்காவது பேசியிருக்காங்களா? தருமபுரியில் 3 பெண்களை உயிரோட கொளுத்திய நபர்களை 18 ஆண்டுகளை கழிச்சு இவங்க 2018 ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி தான் ரிலீஸ் பண்றாரு. 3 பேரும் அதிமுகவை சார்ந்தவர்கள். அப்ப உயிரோடு கொளுத்திய நபர்கள் அதிமுகவினர், அவர்களை நன்னடத்தையின் அடிப்படையில் நீங்க விடுதலை செய்கிறீங்களா? இதெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்சி? அப்ப இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலையா? ஒரு சாரி அப்படிங்கிற வார்த்தை இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து வந்திருக்கிறதா? அதான் நான் கேட்கிறேன். பிறமாநில அந்த வார்த்தை கேட்கறதுனால என்ன ஆயிரப்போது, உயிரை திருப்பி தந்துட முடியுமான்னு கேட்கிறாரு. இப்ப நான் தான் கேட்கிறேன், நீங்க அதே நான் கேட்கிறேன், அந்த வார்த்தை என்ன ஆயிருக்கும், அந்த வார்த்தை வந்து யாருக்கு துயரை வந்து போக்கியிருக்கும் அப்படின்னா அந்த தாய்க்கு. அவங்களே சொல்லியிருக்காங்க, முதல்வர் என்னோடு தொடர்பு கொண்டு பேசியது எனக்கு இந்த நேரத்தில் ஒரு ஆறுதலாக இருக்கு. நிச்சயமாங்க, ஒரு துயரத்துல பங்கெடுப்பது தாங்க ஒரு தலைவனுக்கு அழகு. நீங்க எடப்பாடி பழனிசாமி எத்தனை துயரத்துல பங்கெடுத்திருந்திருக்கு? நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து ஆட்சி நடத்திட்டு இருந்தார். நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு யார் சொல்லி சுட்டார்கள்? பதில் இருக்க? யார் அந்த சார் நாங்க அப்ப கேட்கலாமா? அப்ப நீங்க யூகத்தின் அடிப்படையில பல்வேறு விஷயங்களை பேசுறீங்க, வழக்க தாமதப்படுத்துனீங்க, எல்லா விஷயங்களும் நடந்தது. அப்ப அதெல்லாம் பற்றி நீங்க பேசல. ஏன் உங்க அம்மா குடியிருந்த கொடநாடுல கொலை நடக்குது, யார் சொல்லி நடந்தா? அப்ப அதை கூட உங்களால கேட்க முடியலையே. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருந்ததா? உங்க அம்மாவோட கோயில் மீல உங்க அம்மாவோட கோயிலே இத்தனை கொலைகள் விழுந்தப்ப எடப்பாடி பழனிசாமி கோமால இருந்தாரா? நான் என்ன கேட்கிறேன், ஒரு தலைவரை வந்து விமர்சிப்பதற்கு ஒரு தகுதி வேணுங்க. அந்த தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அடிமை சாசனம் எழுதி கொடுத்து இன்னைக்கு அதிமுக பாஜகவோடு சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துது. இது எப்படி இல்ல ஆர்ப்பாட்டம் நடத்துறது தப்பா? ஏன்னா அவங்க கம்பேரிட்டிவ்ல என்ன வைப்பாங்கன்னா, இன்கேஸ் இப்ப அதிமுக ஆட்சி இருந்து இப்படி சம்பவம் நடந்தா நீங்களும் தானே பண்ணிருப்பீங்கன்னு அடுத்து கேட்பாங்க அவங்க. இல்ல நீங்க அதை அப்படி பார்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இங்க மக்களுக்கு அதிமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது, பாஜக என்ன செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரியும். நான் என்ன சொல்றேன், தலைவர் ஒரு சாரிங்கிற வார்த்தை அந்த தாய் சொல்லிட்டாங்க, அதை விட வேற யாரும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இதுல எடப்பாடி பழனிசாமி எல்லாம் 3ஆம் தர ஆள், அவ்வளவுதான். ஏன்னா பாதிக்கப்பட்ட அவங்க சொல்லணும், இது எனக்கு போதலைன்னு அவங்க சொன்னா அதை மக்கள் ஏத்துப்பாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் இந்த பேசிய விஷயம், நான் இப்ப வரும்போது டீ கடையில் ஒரு டீ சாப்பிட்டு வரேன், அங்க டீ கடையில உட்கார்ந்து இருக்கிற நபர்கள் பேசுகிறது நேரடியா பேசிட்டாரு. இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி பேசுனது கிடையாது. ஒரு சாதாரண சாமானியன் உட்கார்ந்து பேசுறான், அது உடனே அவருக்கு வந்து அந்த பையன் வந்து வேலை வேணும்னு கேட்டிருந்தாப்புல, அதையும் வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கே அமைச்சர் போய் கொடுத்துருக்காரு. அப்ப இது வந்து நிச்சயமா வந்து பாராட்டப்பட வேண்டியது அப்படிங்கறத அவங்க யதார்த்தமான வார்த்தைகள்ல பேசிட்டு இருக்காங்க. மக்கள் பேசிட்டு இருக்காங்க. சாதாரண நான் நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு தேநீர் சாப்பிடலான்ட்டு பாட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துல ஒரு பேசக்கூடிய செயல். அப்ப எல்லாமும் இன்னைக்கு பொது வெளியில நீங்க வந்து எல்லா செய்தியும் வந்துடும். நீங்க எதையுமே பழைய காலங்கள் மாதிரி மறைக்க முடியாது. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு, எல்லா செய்திகளும் வந்துடும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க நேரடியா சாரி கேட்பதனால என்ன, நீங்க ஏன் அவங்கள்ட்ட பேசுறத வந்து வெளியில எடுத்து வீடியோ போறீங்க? அப்படி விளம்பர அரசியல் எதுவுமே விளம்பரம் கிடையாது. மக்களுக்கு தெரியணும், தெரியப்படுத்த வேண்டிய தேவை இந்த அரசுக்கு இருக்கிறது. அதை வந்து மக்களிடத்துல காட்ட வேண்டிய தேவைக்காக அதை அடிச்சு பேசுறாங்க. நீங்க எதுக்கு பேசுறீங்க? எதிர்க்கட்சி தலைவர் ஒரு முதல்வர் பேசிய பிறகு நீங்க என்ன பேசுறீங்க? ரைட், அந்த அம்மாவை பேச விட்டாரா எடப்பாடி பழனிசாமி? இவராவே பேசிட்டு இருக்காரு. அப்ப அதை தான் நான் சொல்றேன், இது அரசியலாக்க நினைத்தார்கள் பல எதிர்கட்சியில இருக்கிற பல கட்சிகளும் சரி, இதை அரசியலாக்க இதை வைத்து அரசியல் செய்ய நினைத்தார்கள். அதற்கெல்லாம் வந்து முதலமைச்சர் ஒரு துளி இடம் கூட கொடுக்கல. அதனால அதை பொறுத்து கொள்ள முடியாம ஏதாவது பிதற்றிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நாராயணமூர்த்தி சார், உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புறேன். அதாவது அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள், டிஜிபி அறிவித்திருக்கிறாங்க தனிப்படைகள் எல்லாம் வந்து கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை நீங்க ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியா இந்த அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? ரெண்டாவது, ஏன் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா எல்லா ஸ்டேஷன்லையும் வந்து சிசிடிவி இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது. விசாரணை எல்லாமே சிசிடிவியில் பதிவு பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதா? இந்த 3 கேள்விக்கான பதிலை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய முதல் கேள்விக்கு நான் மிக மனம் திறந்த நிலையில் கூற விரும்புவது, இது மிக மிக வரவேற்கத்தக்க கூடிய ஒரு நடவடிக்கையாகும். ஏனென்றால் யதார்த்தமான களத்தில் என்று பார்த்தால் இந்த ஸ்பெஷல் பார்ட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு உருவானதுக்கு காரணம் என்னன்னா, குற்ற வழக்குகளை துரிதமாக கண்டுபிடிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இதுக்கு வந்து அரசினுடைய அங்கீகாரமும்
சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரமும் கிடையாது. இது கன்வீனியன்ஸ்காண்டி நாளைக்கு இந்த வழக்குகள் தேக்கமடைந்துடக்கூடாது, அதுலயும் கிரேவ் கிரைம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த காவல்துறையினர் உயர் அதிகாரிகளால உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு ஆரம்ப காலங்கள்ல மிக மிக கட்டுப்பாடோட அந்த டிஎஸ்பியோ அல்லது அதனுடைய ஹெட் இன்ஸ்பெக்டருக்கோ கட்டுப்பட்டு நடந்தாங்க. ஆனா காலப்போக்கில் இதனுடைய நிலைமை எப்படி மாறிடுச்சுன்னா, லோக்கல் போலீஸை விட நம்ம கொஞ்சம் உயர்ந்தவங்க, நம்ம யாருக்கும் கட்டுப்பட வேண்டியது இல்ல, நம்ம சொல்றதைத்தான் நம்ம அதிகாரிகள் கேட்பாங்க, நம்புவாங்க. இது நம்பிக்கையின் அடிப்படையிலையும் திறமையின் அடிப்படையிலையும் ஒரு காவல் நிலையத்துல நல்ல திறமையான கான்ஸ்டபிள், நேர்மையான கான்ஸ்டபிள், உண்மையா சிறப்பா செயல்படக்கூடிய கான்ஸ்டபிள் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இருந்து ஒன்னொன்னு எடுத்து மொத்தம் 5 பேரோ 6 பேரோ ஒரு குழுக்களா இருப்பாங்க. ஆனா இந்த வழக்கை நான் விசாரிச்ச வரையில, எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் வரையில, இந்த டீமே வந்து ஒரு மாதிரி அன்கண்ட்ரோலா இருந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது அந்த மாதிரி. ரெண்டாவது, பயிற்சியே இல்ல இவங்களுக்கு, எல்லாம் இளைஞர்களா இருக்காங்க, ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் இல்ல. கிரைம் டிடெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். How to enquire, how to detect and how to interrogate the suspect or accused. இவங்க அடிப்படை இந்த வேகமும் விவேகம் இல்லாம வேகமா நடந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்து நிக்குது. காவல்துறை தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு. ஓகே, நீங்க இந்த வேகம் விவேகம் அப்படின்னு சொன்னதுனால நான் ஏற்கனவே இடைவேளைக்கு முன்னால கேட்ட கேள்வியோட நான் இணைக்கிறேன். ஒரு ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா சிலர் ஒத்துப்பாங்க, சில பேர் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. நீங்க ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அந்த வேகம் அந்த இடத்துல அவசியப்படுது இல்லை, விவேகம் மட்டுமே உண்மையை வெளிக்கொண்டு வந்துட முடியுமா? அப்ப இந்த இடம் ரொம்ப சிக்கலா இல்லையா? அந்த சிக்கல்ல தான் போய் மாட்டிக்கிறாங்களா இப்படி அப்படின்னு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே சார். நிச்சயமா நீங்க கேட்ட கேள்வியினுடைய மிக அர்த்தம் பொதிந்த கேள்வி. ஆனா நான் சொன்ன அந்த விவேகமும், இந்த வேகம் எப்ப வருது? வயசு கோளாறுனாலையும் இள வயசா இருக்கிறனாலையும் இந்த வழக்கை சீக்கிரம் கண்டுபிடிச்சு நம்ம அதிகாரிகள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிற ஆர்வம் தான் இவங்களுக்கு இது காரணம். ஆனா விவேகம் அங்க ஒர்க் பண்ண முடியல அவங்களால. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வழக்க விசாரணை எப்படி தொடங்கணுங்கிறதுக்கு அடிப்படை, ஒரு கட்டடத்துக்கு எப்படி பேஸ்மெண்ட் முக்கியமோ அதே மாதிரிதான் ஒரு வழக்குக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் ஒரு தொடக்கம் இருக்கணும். இங்க தொடக்கமே இல்லாம பாதியில ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க. அப்ப பாதியில ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய கண்காணிப்பாளரோ அல்லது துணை கண்காணிப்பாளரோ குறைஞ்சபட்சம் அந்த டீமினுடைய ஹெட் ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ இதுக்கு உத்தரவு கொடுத்தாங்களாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கு விடை காண முடியல. அப்ப ஆன் ஹூ கோர்ட் கேட்டதைத்தான் நானும் கேட்க வேண்டியிருக்கும். ஒரு அட்வொகேட்டுங்கிற முறையில என்னுடைய இன்னொரு கவனமும் அப்படிதான் போகுது. ஆன் ஹூஸ் ஆர்டர் தீஸ் கான்ஸ்டபிள் ஹவ் ஸ்டார்டட் என்கொயரி ஆர் இன்ட்ராகேஷன். ரைட். அடுத்து 3rd டிகிரி மெத்தடுக்கு வர்றேன் நான். அந்த விவேகத்துல 3rd டிகிரி மெத்தடுங்கிறது சமீப காலங்கள் இல்ல, கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாவே ஒரு மறுக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு உத்தி அது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சயின்டிபிக்ல ஒரு விஞ்ஞான அடிப்படையில ஒரு குற்றவாளிய அவன் வாயிலிருந்து வர வைக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் நிதானமும் வேணும். இந்த பொறுமை அதுலயும் பர்டிகுலரா நீங்க கிரைம் கேஸ்ல பாத்தீங்கன்னா எந்த குற்றவாளியும் எந்த திருடனும் உடனே ஒத்துக்க மாட்டான். அதெல்லாம் வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலதான் அடிக்கி பயந்து சொன்னதெல்லாம். இப்பெல்லாம் அடிக்கிறதே இருக்கக்கூடாது. இப்ப வந்து மனிதநேயமிக்க காவலர்கள், மனிதநேயமிக்க காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நண்பன்ட்டு ஒரு எப்படி நீங்க வாங்குவீங்க? நீங்க அடிச்சாதான் ஒரு காரியம் நடக்குங்கிறதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்தே வராது. இதுக்கு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க எல்லாம் எல்லாரும் இப்போ கூட என்ன பண்றாங்கன்னா ட்ரைனிங்ல குடுக்குறாங்க. ட்ரைனிங்ல வந்து ஹவு டு இன்ட்ராகேட்ங்கிற ஒரு பாடமே இருக்கு. ஹவு டு அப்ரோச் த பீப்புள், ஹவு டு ஏர்ன் a குட் நேம். இதுல வந்து இவங்க ஒருத்தர் சில பேர் செஞ்ச தவறுனால ஒரு மாவட்ட அதிகாரி, ஒரு மாநிலத்தினுடைய காவல்துறை, ஒட்டுமொத்த காவல்துறையும், பட் அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அரசு எல்லாமே பாதிக்கப்படுது. பாருங்க, இமேஜே கெட்டு போயிடுது. நிச்சயமா இதற்கான எப்படி விசாரிக்கப்பட வேண்டும்ங்கிற வழிமுறைகள் இருக்கிறது. ஆனா அதை கடைபிடிப்பதில் சில பேருக்கு சிக்கல், அதுதான் பிரச்சனையை உருவாக்குது அப்படின்னு நீங்க சொல்றா புரிஞ்சுக்கிறேன். நான் 2வது ஒரு கேள்வி கூட கேட்டேன். இப்படியான சம்பவங்கள் முழுக்க நடக்க கூடாதுங்கிறத நோக்கம். அப்ப விசாரணை நடக்கிறதே முழுமையா வந்து ஒரு சிசிடிவில பதிவு பண்ற மாதிரி இருக்கணுமா? காவல் நிலையம் முழுக்க சிசிடிவியோட கட்டுப்பாட்டுல இருக்கா? அப்படி இருந்திருந்தா இது நடந்திருக்காதா? எக்ஸாக்ட்லி, நீங்க கரெக்டா பாயிண்ட பிடிக்கிறீங்க. உதாரணத்துக்கு சொல்லுங்க சார், தொடர்ந்து பேசலாம். என்னுடைய அனுபவத்திலேயே நானே துணை கண்காணிப்பாளராக
ஒரு சிசிடிவி கவரேஜ்ல ஒரு என்கொயரி பண்றதுக்கு ஒரு திறந்த மனப்பாக்கு வேணும், திறந்த மனப்போக்கு வேணும். சரி. அதாவது ஒரு குற்றத்தை, அதாவது சொல்லுவாங்க ப்ரீ கன்சீவ்டு ஒரு ஐடியாஸோட இவன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறத விட இவன் பண்ணியிருந்தா இவன் இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணும் அப்படிங்கறத நம்ம கேள்வி கேட்டு பதில் வாங்குறதுல இருக்கு. கொஞ்சம் பொறுமையும் இருக்கணும். இத வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எப்ப அந்த தைரியம் வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசுல எந்த விதமான ப்ரெஷரோ அல்லது ஒரு ப்ரீ கன்சீவ்டா குற்றவாளின்னு ஒரு நினைச்சுக்கிட்டே ஒருத்தனை விசாரிக்கிறது இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல தப்பாதான் போய் அது முடியும். கட்டாயம் நான் துணை கண்காணிப்பாளராக இருந்த ஒரு உண்மையான ஒரு வழக்குல பாத்தீங்கன்னா, ஒரு மர்டர் கேஸ்லயே, ஒரு சஸ்பெக்டட் மர்டர்லயே என்னுடைய கான்ஸ்டபிள், இப்பதானே இந்த நீங்க எல்லாம் வீடியோன்னு சொல்றீங்க, நானே வீடியோ எடுக்க சொல்லி அதை கோர்ட்லயே கொண்டு காமிச்சேன். இவன் ஒத்துக்கிட்டத அத வந்து அவனுக்கு கன்விஷன் கொடுத்து இன்னைக்கு, ஏன்னா இது எல்லாம் விசாரணை அதிகாரியினுடைய ஒரு மனப்பக்குவத்திலையும் கான்பிடன்ஸ்லயும் தான் இருக்கு. இந்த வழக்குல கூட நீங்க பாத்தீங்கன்னா, இறந்து போனவருக்கும் அந்த காவல்துறை கான்ஸ்டபிள்களுக்கும் என்ன விதமான பர்சனல் மோட்டிவ் கூட கிடையாது. அவங்க குடும்பத்தாரெல்லாம் ஒரு போராட்டம் பண்ணாங்க. அது கூட ஒரு வித்தியாசமான அணுகுமுறையா நான் பார்த்தேன். டிவியில பார்க்கும்போது அவங்க பாதிக்கப்பட்ட அந்த கான்ஸ்டபிளுடைய ஒய்ஃப் கேக்குறாங்க, நாங்க பிரஷர்ல தானே இந்த வேலை பார்த்தோம், எங்களுக்காண்டியா வேலை பார்த்தோம் அப்படின்றாங்க. அது இல்ல, அவங்க கணவர் வந்து அதை எப்படி கையாளணும்னு தெரியாம பண்ணதனுடைய கோளாறு. சோ இதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நடவடிக்கை. முக்கியமா நம்ம மாண்புமிகு முதல்வர் இந்தியாவுக்கே ஒரு ட்ரெண்ட் செட்டரா போயிருக்காரு. ட்ரெண்ட் செட்டர் என்னன்னா, அவர் மனசுல எதையும் மறைக்கணும், இந்த அரசாங்கத்துக்கு மறைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாத ஒரு சூழ்நிலையில திறந்த மனசோட பேசினாரு பாத்தீங்களா, அது வந்து இப்ப மட்டும் இல்லைங்க, நான் பணியில நிச்சயமா சார், முதலமைச்சருடைய நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வர நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். இனிமேல் எங்கே தவறு நடக்கக்கூடாது, நடந்தாலும் கூட நேரடியாக அவங்கள்ட்ட போய் பேசி ஆகணும், மன்னிப்பு கேட்டாகணும், அதுக்கு இவங்க வந்து பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுங்கிற சூழலை முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்ல வர நான் புரிஞ்சுக்கிறேன். புனைவளவன், எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, முதலமைச்சர் அவர்கள் சிபிசிஐடி விசாரணையிலிருந்து சிபிஐக்கு மாற்றுறாங்க. ஏன் சிபிஐக்கு முதலமைச்சரே போய் அட்மிட் ஆகணும் அப்படிங்கிற கேள்வி கொண்டு போகலை அப்படின்னா எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்கிறது கலை யதார்த்தம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சிபிசிஐடிட்டே கொடுக்கலாமே, அதை ஏன் விரைவாக நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வியும் சில வைக்கிறாங்க. இல்லை, இப்போ அடிப்படையில் சிபிஐக்குன்னும் பொழுது கூடுதல் நம்பிக்கைன்னு யாரெல்லாம் கேட்குறாங்கங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ ஒரே பிளைனாக கேட்பாங்க, முதலமைச்சர் தானே, அவருக்கு கீழே தானே 2 பேரும் வராங்க, போலீஸும் வருகிறது, சிபிசிஐடியும் வருகிறது. அப்ப அவருடைய துறைக்கு எதிராக அவர்களே போடுவாங்க. ஒன்னொன்னு சிபிசிஐடிக்கு இங்க இருந்து தானே அலாட் பண்ணி டெப்டேஷன்ல நீங்க அதிகாரிகளை இன்னும் சிறப்பா புலனாய்வாங்கன்னு அனுப்புறீங்கன்னு சந்தேகத்தினுடைய நிழல் ஏதோ ஒரு வகையில் கூட படிந்தால், ஏன்னா நீங்க ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுவது என்பதை தாண்டி நீதி என்பது உணரப்படுவதாக இருக்க வேண்டும். நீங்க இந்த வழக்கு விசாரணை முடிகிற வரை சந்தேகத்தினுடைய நிழல் ரேகையை படிய விட்டு கொண்டே இருப்பது அது ஒரு பிம்பமாக விவாதமாக கட்டமைக்க விரும்புறது இருக்கு இல்லையா. அந்த சந்தேகத்தின் நிழல் கூட வரக்கூடாது என்கிற இடத்திலிருந்து என்னுடைய கைகள் ஒன்றுமில்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக கொடுத்துட்டு டிரான்ஸ்பரன்சியினுடைய அடுத்த கட்டமாகத்தான் நம்ம இதை உச்சமாக தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இப்போ சார் குறிப்பிடும் பொழுது பல விஷயங்கள் சொன்னார், அந்த ட்ரைனிங் அதை சார்ந்தலாம். நீங்க எப்பயுமே வழக்கு பதிவு செய்யும் பொழுது ஒரு வாசகம் சொல்லுவாங்க, plaintiff always says half truth. புகார்தாரர் எப்போதும் பாதி உண்மையை தான் சொல்லுவார். அதாவது அவங்க தரப்புல இருந்து அவங்க தரப்பு மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்திலிருந்து எந்த ஒரு புகாரையுமே நீங்க அணுகணுங்கிறதுனாலதான் கம்ப்ளைண்டா வருந்ததுன்னா சிஎஸ்ஆர் தான் போடுவாங்களே தவிர டைரக்டா எஃப்ஐஆர் போறதுக்கு முன்னாடி ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணணுங்கிறதே அதற்காக தான். ஏன்னா ஒரு தரப்பை மட்டும் கேட்டுட்டு நீங்க அதை பதிவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய கட்டமைப்புக்குள்ள ரெகுலேஷனுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இப்ப இதுல அந்த குற்றம் சாட்டிய நிகிதா அவர்கள் இன்றைக்கு ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க குறிப்பிட்றாங்க, எங்களுக்கும் உயர் அதிகாரிகள் மட்டத்தில் யாரும் தொடர்பு கிடையாது, நான் ஒரு பேராசிரியையா இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க மேலே 2 வழக்குகள் கடந்த காலத்தில் இதில் இருக்கு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு சீட்டிங் கேஸ், நம்முடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவருடைய பிஏவை எனக்கு தெரியும்னு சொல்லி இவருடைய தாயார் ஒரு பல பேர்கிட்ட வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிய கேஸ் மதுரையில் இன்னைக்கும் பெண்டிங்கில் இருக்கு. அடுத்து வேறு ஒரு இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் வழக்கு இன்னமும் இருக்கு. அப்போ கம்ப்ளைண்ட்டாக கொடுத்திருந்தாலும் கூட அவர்கள் பின்னணியில் அதுல என்ன அடிப்படை முகாந்திரம் இருக்கிறது, இதையெல்லாம் விசாரித்து அல்லது அதுல போதுமான அளவுக்கு சந்தேகப்படுறதுக்கு இல்லைங்கிறதுனால தான் எஃப்ஐஆர் முதல் நாள் போடல.
ஓகே. காவல்துறை அதிகாரிகள் ஏன்னா நேற்றைக்கு அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த ஆர்டர் காப்பியில் அவங்க குறிப்பிடுறாங்க, அவர் வந்து அக்யூஸ்டாவே கிடையாது, ஏன்னா எஃப்ஐஆரே போடல. சரி. அவர் சந்தேகத்தினுடைய நிழல் கூட இல்லங்கிறதுனால தான் கூப்பிட்டு விசாரிச்சு நீங்க திரும்ப அனுப்பிட்டீங்க. எஃப்ஐஆரும் போடல. அவருக்கு இதற்கு முன்பாக ஏதாவது கிரைம் ரெக்கார்ட்ஸ் இருக்கானா? இதுவும் இல்ல. இதற்கு பிறகு எப்படி இரவுல, ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ அவங்களை விசாரிச்சுட்டு அனுப்பிடுறாங்க. இதற்கு பிறகு இரவு நேரத்துல எங்களுக்கு எஸ்பி கிட்ட இருந்து வந்திருக்கு என்பதாக சொல்லி டிஎஸ்பி நினைக்கிறேன் வந்திருப்பதாக சொல்லி தான் எஸ்ஐடி அந்த சிறப்பு படை உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு அவங்க வீட்டுல இருந்து கஸ்டடி எடுக்கிறாங்க. அதுலயும் வீட்டுல சர்ச் பண்ணி எதுவும் கிடைக்கலங்கிறதே அவங்க பதிவு பண்றாங்க. இதை விட கொடுமை என்னன்னா, அந்த இறந்த செய்தி வீட்டுக்கு சொல்லப்படல, உடலை ராஜாஜி மருத்துவமனைக்கு மதுரைக்கு கொண்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா கேட்டு பார்த்துட்டு இல்லைன்னுட்டு பிள்ளைய காணான்னு 29ஆம் தேதி விடியற் காலை 2 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க காவல் நிலையத்துல. அதே காவல் நிலையத்துல அவங்க அது பதிவு பண்ணல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் போகுது. அப்ப இதுல சிஸ்டமிக்கா இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அப்படிங்கறத பார்க்கணும். இன்றைக்கு மதுரையினுடைய மாவட்ட நீதிபதி ஜஸ்டிஸ் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் அங்க போயிட்டு ஆவணங்கள் மற்றும் விஷயங்களை சேகாரம் பண்றதுக்கான நீதித்துறை நடுவர் அவர்கள் போயிருக்காரு. இப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன ஒப்பீடு என்னன்னா, அரசு வெளிப்படைத்தன்மையாக வந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் அல்லது முரண் கூட ஏற்படவில்லைங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது அந்த எவிடன்சஸ் என்னென்னலாம் இருக்கும். ஏன்னா நீதித்துறையில் நேற்றைக்கு நீதிபதிகள் சொல்லும் பொழுது டிஎஸ்பி, எஸ்பி, இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் டீம் இவங்க எல்லாருமே கேஸ் ஃபைல், சிசிடிவி ஃபுட்டேஜ், அவங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸ், சிடிஆர் ரெக்கார்ட்ஸ் இது மொத்தத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்கிறாங்க. கம்ப்ளைனன்ட் உட்பட சிடிஆர் ரெக்கார்ட்ஸ் கொடுக்கணுங்கிறாங்க. இதுல இது நம்ம ஏன் இந்த இடத்துல இது வெளிப்படைத்தன்மைங்கிறோம்னா, சாத்தான்குளம் சம்பவத்தில் என்ன நடந்தது என்றால், சென்னை உயர்நீதிமன்றம் சுவமோட்டோவாக வழக்கு எடுத்தது. அன்றைக்கு இப்படி விசாரிக்க சென்ற நீதித்துறை நடுவர் ஆன் கேமரால ரெக்கார்ட் பண்ணும் பொழுதே அங்கிருந்த காவலர் நீதித்துறை நடுவரை பார்த்து மோசமாக பேசி, ஒருமையில பேசி, அந்த வார்த்தையோட மிரட்டல் வந்து அதற்கு பிறகு அது வழக்காகி அன்றைக்கு தூத்துக்குடியினுடைய டிஎஸ்பியா இருந்தவர், ஏஎஸ்பியா இருந்தவர், பிளஸ் அந்த காவலாளி மேல சோமோட்டோவாக கிரிமினல் வழக்கு எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்தது. அப்ப இந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த தைரியம் வந்ததற்கு ஒரு காரணம் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் போலீஸ் துறை சொன்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னதன் விளைவாகவும் வந்திருக்கலாம் இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்காம உங்களுக்கு ஃபுட்டேஜஸ்ல இருந்து என்னென்ன எவிடன்சஸ் இருக்கோ இதெல்லாம் ஹேண்ட் ஓவர் ஆகுது. இதுல ஹைலைட் என்னன்னா, நீதித்துறை நடுவருங்கிறது வெறும் என்கொயரி, விசாரணை. இந்த வழக்குல அடுத்தது எப்படி சார்ஜஸ் ஃப்ரேமிங் அது சார்ந்த விஷயங்களுக்காக உயர்நீதிமன்றம் ஆணையிட்டு இருக்கிறது. சிபிஐ வந்ததுன்னா அது தனியா நம்ம மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அந்த வழக்கினுடைய விஷயங்களை பூர்வாங்கமா எல்லாத்தையும் நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுப்பது தனியாக இருக்கும். பட் அதற்கு முன்பாக உறுதி பண்ணுவதற்காக, அதாவது இப்ப தமிழ்நாடு அரசு எப்படி வெளிப்படைத்தன்மையோட டிரான்ஸ்பரன்சியா வெளியில நகர்ந்தாங்களோ, எதுவுமே மிஸ் ஆகாம எல்லாத்தையும் எடுத்து அந்த சார்ஜ் ஃப்ரேமிங் ஒரு பக்காவான கேஸா கொடுப்பதற்காக மேஜிஸ்ட்ரேட்டை உள்ள அனுப்பியிருக்கிறது நீதிமன்றம். கண்டிப்பா. அதுதான் ஏன் ரெண்டு விஷயத்துல நம்ம கம்பேர் பண்ணும்போது, அன்றைக்கு மேஜிஸ்ட்ரேட் எப்படி நடத்தப்பட்டார், இன்றைக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து அரசு ஒத்துழைப்பு கொடுக்கிறது அப்படிங்கிற கம்பேர் தெரிஞ்சும் கூட இருக்க காவலாளிகள் எடுக்கும் பொழுதே அதே மாதிரி சாத்தான்குளம் விவகாரத்துல அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றியக்கூடிய முன்னோடி ஒரு பெண் காவலர் மிரட்டப்பட்டார். அவரும் அந்த சம்பவங்களும் வந்து நினைவு கூற வேண்டியது இருக்கிறது. விக்கி, அதாவது மக்கள் மத்தியில நாங்க இதை அம்பலப்படுத்துவோம், திமுக ஆட்சியை துடைத்தெறிவதற்கு இந்த ஒரு சம்பவம் போதும் அப்படின்னு ஆரம்பித்திருக்கிறாங்க அதிமுக. இல்லை, மக்கள் மனதில் வந்து என்றைக்குமே ஒரு மனுநீதி சோழனாக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தலைவராகத்தான் மக்கள் மனதில் எப்பொழுதுமே அவர் இருப்பார். அவரின் செயல்பாடும் அப்படித்தான் இருக்குது. இவங்க சேற்றை வாரி இறைப்பதாக நினைத்து கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா மக்களிடத்தில் தலைவர் அவர்களை பற்றி யதார்த்தமாக நீங்கள் களத்தில் இறங்கி போய் விசாரிச்சிங்கன்னா அவருடைய அணுகுமுறை, அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து பெருவாரியாக பொதுமக்கள் வந்து பாராட்டிட்டு தான் இருக்காங்க. நான் ஏன் இந்த இடத்துல மனுநீதி சோழங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, யார் தவறு செஞ்சிருந்தாலும் சரி, அது பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு தான் இந்த நடவடிக்கையில செஞ்சிருக்கிறேன். காவல்துறை தன் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்குது. அப்போ அதுலேயும் நடவடிக்கை நான் எடுப்பேன் என்று எடுத்தார். அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி மாதிரி பூசி மொழுகல இல்லை, எல்லா விஷயத்தையும் வந்து அங்கே சாட்சிகள் எல்லாம் கலைக்க விடல. ஆனால் இன்றைக்கு இருக்க தலைவர் அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை செய்திருக்கிறார், தானாகவே இதை தூக்கி சிபிஐ கிட்ட கொடுத்து நீங்களே விசாரணையை நடத்திக் கொள்ளுங்கள் என்ற வரைக்கும் வரும்போது, அதாவது வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை வந்து கொடுத்து கொண்டு இல்லை, அதில் மாற்று கருத்து இல்லை. அவங்க விமர்சனம் வைக்கிறது இன்னொன்று, இந்த ஆட்சியில் 25 கஸ்டோடியல் டெத்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி விவரங்கள். அதுதான் நான் சொன்னேன், 43 கஸ்டோடியல் டெத் வந்து எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்தது. நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா 4 வருஷத்தில் 43க்கு மேலே நடந்திருக்கு. இங்கே வெறும் 4 ஆண்டுகளில் வந்து 23 இவர் சொல்கிற விஷயத்தில் எடுத்துக்கலாம், அவ்வளோதான் நடந்திருக்கு. நான் இதையும் என்ன சொல்கிறேன்னா, அதையும் தவறு என்று தான் இன்றைக்கி எல்லாத்தையும் கலைச்சிருக்கிறேன்.
Okay. அத்தனை நடவடிக்கைகள் இந்த சிறப்பு படைகள் எல்லாம் கலைத்திருப்பது வந்து அந்த உத்தரவு தான். ஏன் அன்னைக்கு 43 நடந்தப்ப ஏன் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அறிவு வரல? Okay. ஏன் அன்னைக்கு இந்த நாக்கப் டெப்த்ல இறந்தவர்களுக்கு எல்லாம் ஏன் போன் போட்டு பேசல? அப்ப அறிவு என்பது இல்ல அடிப்படையிலே. யாராவது ஒருவர் ஏதாவது சொன்னா அதை பார்த்து செய்யறது. இன்னைக்கு தமிழக முதல்வர் பேசின பிறகு இவர் பேசுறது. ஓகே. இப்ப நாளைக்கு தமிழக முதல்வர் நேரா போயிருந்தா மறுநாளே கிளம்பி போயிடுறது. அப்ப சுய அறிவுங்கிறது இங்க எதுவுமே இல்லை. அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கைகள் இருக்கு. இன்னொன்னு போய் சேர்ந்த இடம் அப்படிப்பட்ட இடம். அதனால அடிமைகளுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு பாஜகவுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற ஏஜென்டாக செயல்பட்டா இல்ல அதிமுகவுக்கு தான் அதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றீங்க. பாஜக போராட்டம் நடத்துது, அவங்களுக்கு அது உரிமை இருக்கு. பாஜகவுக்கு சுத்தமா கிடையாது. ஏன்னா மணிப்பூர் பத்தி எரியுது, இன்றைய வரைக்கும் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. டபுள் என்ஜின் சர்க்கார் இருந்தா நல்லா இருக்குங்க. டபுள் என்ஜின் சர்க்கார் இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. மணிப்பூர்ல டபுள் என்ஜின் சர்க்கார் தான் இருக்கு. என்ன நடக்குது? கொத்து கொத்தாக கொலை, பாலியல் வன்புணர்வு எல்லாமும் நடக்குது. ஏன் மோடி அவர்கள் போய் எட்டி கூட பார்க்கல? இன்னும் 4 நாடு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. அப்ப இந்தியாவுக்கு தான் எப்பயாவது வந்துட்டு இருக்காரு. எப்பொழுதுமே வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்ப இதையெல்லாம் பார்ப்பதற்கு மோடிக்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. அப்ப அந்த வழியில் வந்தவர்கள் அவர்களை நோக்கி செல்கிறவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். இன்னைக்கு கூட்டணி வெளிப்படையாவே நீங்க வந்து ஏறி ஒரே மேடையில வந்து பேசிட்டு இருக்கீங்க. முருகர் மாநாடு நடத்துறாங்க, அண்ணா பெரியாரை அவமரியாதை செய்தாங்க, அப்பயும் கேலி சித்திரம் போட்டு விமர்சித்த போதும் வாய்மூடி உட்கார்ந்து மௌனியாக இருந்தீங்க. அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிற கட்சி தமிழ்நாடுங்கிற பெயரை தமிழகம்னு அழைக்கலாம்னு ஒரு RSS ஏஜென்ட் சொல்லும் போதும் வாய் மூடி உட்கார்ந்தீங்க. அப்ப உங்களுக்கு வந்து இதெல்லாம் பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. தமிழ்நாடு அரசை நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசை துடைத்து எறிவோம் என்று பேசினால் அது வந்து பகல் கனவு. அது ஒருபோதும் பலிக்காது. தலைவர் அவர்களின் ஆட்சி மக்களிடத்தில் இருக்கிற ஆட்சி, மக்களின் துயர் துடைக்கிற ஆட்சி. அதான் சொல்ற மனுநீதி சோழனின் ஆட்சி. இந்த ஆட்சியில சாமானியர்களுக்கான அத்தனை விஷயங்களும் தேடி தேடி செய்து கொண்டிருக்கிறார். அது நீங்க மகளிர் தோழி விடுதியை பார்த்தேன், அடையாறுலாம் அவ்வளவு அருமையாக இருக்கு. இன்னைக்கு அதன் மூலம் பயன்பெறுகிறவர்கள் கேளுங்களேன். நீங்க மகளிர் உரிமை தொகையை கேளுங்களேன். நான் பொதுக்கூட்டங்களில் பேசும்போது அந்த தாய்மார்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்க தாய்மார்கள் எல்லாம் பார்க்கணும், அந்த அவ்வளவு எழுச்சி அவங்கள்ட்ட இருக்கு. இதை செய்யற தலைவருக்கு எவ்வளவு பேர் வாழ்த்து தெரிவிச்சிருப்பாங்க, எவ்வளவு பேர் அந்த மனமும் வந்து அந்த விஷயங்களை பேசியிருப்பாங்க. அதனால இவர்கள் பேசுகிற இந்த விஷயம் எல்லாம் சாமானிய மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட ஒருபோதும் எடுபடாது. இல்ல அவங்க அதாவது எடப்பாடி பழனிசாமியோட குற்றச்சாட்டு என்னவாக இருக்கு அப்படின்னா, கள்ளக்குறிச்சி மரண விவகாரத்தை தொட்டு பேசுறார். நீங்க அன்றைக்கு நிதி கொடுத்து சரி பண்ணிடலான்னு பாத்தீங்க, எத்தனை பேருக்கு அப்படி நீங்க நிதி கொடுத்து எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணுவீங்கன்னு கேட்கிறாரு. நிதி கொடுக்கறதையே அவர் வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கிறது. இப்பயுமே என்ன பண்ணாங்க, வேலை கொடுக்கறத நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்றீங்க, டீலிங் பண்றாங்க. அண்டர் த டேபிள் ஆசை வார்த்தையை காட்டி அவங்களை நேற்று வந்து வாத நிகழ்ச்சியில் இதே தான் சொல்றாங்க. நீங்க வந்து அவங்கள வந்து உடனடியாக டீல் பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்து மூடி மறைக்க நினைக்கிறீங்க. இதுல ஏதோ இருக்கு. அப்ப இவங்க அடிப்படையில் இவங்களே பேசுறாங்க. அதே தான் அன்னைக்கும் அந்த விஷயத்துல கள்ளக்குறிச்சி விஷயத்திலையும் இழப்பீடு கொடுத்தா உடனே அதை வந்து மூடி மறைக்கிறோமா? இன்னைக்கு வந்து அந்த பையன் அஜித்தோடைய தம்பி தான் எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். முதலமைச்சர் பேசுகிற அந்த ஃபுல் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலும் அவர் எந்த ஒரு இடத்திலும் அதை வந்து நானா முன் வந்து தரேன்னு சொல்ல, அந்த கோரிக்கையை வைக்கும் போது அந்த கோரிக்கையை நான் பரிசீலிக்கிறேன் என்று சொன்னார். பரிசீலித்து விட்டு இன்றைக்கு அந்த வாய்ப்பையும் வேலையையும் வழங்கியிருக்கு. அப்ப என்ன மக்கள் கேட்கிறார்களோ, என்ன பாதிக்கப்பட்ட நபர்கள் கேட்கிறார்களோ அதை செய்து கொடுக்கிறார். இப்ப அன்னைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுத்தார். இன்றைக்கும் இந்த அஜித்குமார் வழக்கிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தேவையோ, அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை ஒரு அதாவது ஒரு மாநிலத்தின் முதல்வராக சரியாக செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அதுதான் தெளிவாக இருக்கு. இவர்கள் வந்து விமர்சனமாக எதை வேண்டுமானாலும் வைக்கணும், ஆனா மக்களிடத்துல இதெல்லாம் ஒருபோதும் எடுபடாது. நிச்சயமா நாராயணமூர்த்தி சார், அதாவது நிறைய நடவடிக்கைகள், அறிவுறுத்தல்கள், இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு ADGP அவர்களும் வந்து நிறைய அறிவுறுத்தல்கள் கொடுத்திருக்கிறாங்க. இனிமேல் இது மாதிரி காவல்துறையுடைய தரப்பிலிருந்து சம்பவங்கள் நடக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? சுருக்கமா நிறைவான பார்வை எடுத்துக்கிறேன் நாராயணமூர்த்தி சார், ப்ளீஸ். நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம அனைவருடைய விருப்பமும். ஆனா நம்ம விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சா கீழ்நிலையில இருக்கக்கூடிய துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர்கள், நிலைய ஆய்வாளர்கள் அவங்க தினசரி எப்படி ஒரு விமானத்துல நம்ம பறக்கும் போது அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை பறந்தாலும் அந்த டெமோவை பண்ணி காமிப்பாங்க, எப்படி தப்பிக்கிறதுங்கிற டெமோவை காமிப்பாங்க. ஒரு நாளைக்கு 100 தடவை பறந்தாலும் 100 தடவையும் சலிக்காம பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம காவல் நிலையத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகள் இங்கெல்லாம் ரோல் கால்னு ஒண்ணு இருக்கும். அந்த ரோல் கால்ல பாத்தீங்கன்னா நம்ம காவலர்களை நிலைய அதிகாரி சந்திச்சு பேசுவாரு. அப்படி பேசும்போது இனிமேலாவது இதை வந்து ஒவ்வொரு காவல்துறை அலுவலர்களும் மனசுல நிறுத்தி
நம்ம மட்டும் கஷ்டப்படல, அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் வருது, நம்ம அதிகாரிகளுக்கும் கெட்ட பேர் வருது அப்படின்னு எல்லா அலுவல்ல இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு பணி ஓய்வு பெற்ற ஒரு ஒரு அதிகாரிங்கிற முறையில என்னுடைய கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து உங்க மனசுல இதை நிறுத்திக்கிங்க, உங்களை காப்பாத்திக்கிங்க, உங்க குடும்பத்தை பாருங்க, உங்களுடைய அதிகாரிகளை சொல்றத தயவு செய்து கேளுங்க, தானா முடிவெடுக்காதீங்க. கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி பண்ற தப்பு எவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு கொண்டாந்து விட்டுருச்சு. இதுல அரசியல் இருக்கா இல்லையோ, ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு முதல்வர் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு ஒரு வேலை எல்லாமே இருக்கு. நீங்க ஆச்சரியப்பட்டாலும் ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதித்துறையினுடைய நடவடிக்கையில குற்றம் இழைத்த காவலர்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணல. இது எல்லா அரசாங்கமும் காவல்துறையை காப்பாத்த தான் பார்க்கும். ஆனா இந்த அரசாங்கத்தை இந்த மாதிரி பண்ணாததை நிறைய பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால இனிமே நடக்கக்கூடாதுங்கிறதே நம்ம அனைவருடைய விருப்பமும். இதை கேட்டுக்கிட்டு இருக்க காவல்துறை குடும்பத்தாரும் நண்பர்களும் தயவு செய்து நம்மளுக்காண்டி இந்த எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, அந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, ஓவர் ஸ்டெப் ஓவர் ஆக்ட் பண்ணக்கூடாது, என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். தவறான கட்டளைகள் இட்டாலும் கூட நம்ம செய்யக்கூடாது. என்ன ஒரு 2 நாள் திட்டுவாரு, என்னைய கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி. முறையா இருந்தா பண்ணுங்க, சட்டத்திற்கு உட்பட்டு எல்லா காரியங்களும் பண்ணுங்க. அது சொந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரிதான், உங்களுடைய அரசு அலுவலா இருந்தாலும் சரிதான். இதுதான் என்னுடைய நிறைவான ஒரு கருத்தா நான் தெரிவிக்கிறேன். நிச்சயமா பொன்னையவர்கள் உங்களுடைய நிறைவான பறவை சுருக்கமா. ஓகே, கண்டிப்பாக இப்போ இதில் வழக்கு அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது அடுத்த எப்படி ஞானசேகரன் வழக்கில் 5.5 மாதங்களுக்குள்ளாகவே அந்த தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தார்களோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொலாங்டு இழுவை இல்லாமல் விரைவாக துரிதமாக இந்த வழக்கினுடைய ட்ரையல்ஸை முடித்து தேர்தலுக்கு முன்பாகவே இதனுடைய நீதியையும் பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா சிபிஐ நம்ம கூப்பிடும் பொழுது நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்ட பிறகு அதை விரைவாக நடத்தணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசால் வலியுறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. நீதித்துறையும் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த வழக்கை டே டு டே பேசிஸில் கூட நடத்துவதற்கு, ஏன்னா அரசுக்கு இப்போ தயக்கம் இல்லை, எல்லா எவிடன்ஸும் கொடுக்குறாங்கன்னும் பொழுது அப்படி ஒரு ஃபாஸ்ட்டாக நடத்தணும் அப்படிங்கிறது. இதில் என்னென்னா நிறைய இளைஞர்கள் வராங்க, ட்ரைனிங் அப்படிங்கிறதெல்லாம் சார் குறிப்பிட்டார். காவல்துறையில என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா, ஒருத்தரை பனிஷ்மெண்ட்டுக்கு போடணும்னா நீங்கள் காவலர் பயிற்சி ட்ரைனிங் அகாடமியில் போடலாங்கிற ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா? அப்போ போடும்போதே பனிஷ்மெண்ட்டாக அங்கே போட்டாங்களான்னா நீங்கள் மிகச்சிறப்பாக செயலாற்றிய ரொம்ப நுட்பமாக உங்களை செதுக்கக்கூடிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை தூக்கி போடக்கூடிய இடம் சார் ட்ரைனிங் அகாடமியாக இருக்கக்கூடிய பார்வை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ அந்த இடத்துல பயிற்சி முறைகளிலிருந்து அந்த இடத்துக்கு போகக்கூடிய ரொம்ப பேஷனட்டான அதிகாரிகளை போட வேண்டியது சிஸ்டம்குள்ளே ஏற்படுத்த வேண்டிய ஒரு மாற்றம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தனிப்பட்ட விஷயம் இந்த ஒரு வழக்கில் அந்த குடும்பத்துக்கான நீதி என்பதோடு இதற்கப்புறம் இதை இன்னும் குறைப்பதற்கான வாய்ப்புகள், அதுக்கு சட்ட ரீதியாக சமூக ரீதியாக அரசியல் எல்லைகளை கடந்து என்ன அடுத்த ஒரு முயற்சியை நோக்கி நம்ம தேவைப்பட இருக்கிறது, நிர்வாக சீர்திருத்தங்களாக என்ன தேவை அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கோடும் இது நம்ம பார்க்க வேண்டியதற்கான ஒரு தருணமாக ஒரு வேக்கப் காலா நம்ம இந்த உயிரிழப்பை எடுக்க வேண்டும். நிச்சயமா, அதாவது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து விட்டது தான் முதலமைச்சர் சொன்னாங்க. அதற்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அத்தனையும் மனித நேயத்தோட தொலைநோக்கு சிந்தனையோட முதலமைச்சருடைய அந்த அணுகுமுறை என்பது இருக்கிறது. காவல்துறை அதிகாரியும் சாரும் தான் சொல்றாங்க. பார்க்கலாம், இது அனைவருடைய பொறுப்பாகத்தான் இருக்கணும், அரசனுடைய ஒரு சின்ன பதவியில் இருந்தாலும் கூட அப்படிங்கிறது. பங்கு கொண்ட விருது அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.